Taste the Daily. சென்னை அடுத்த ஆவடியில் தமிழ் மொழிக்காக உயிர்நீத்த தியாகிகளுக்கு அதிமுக சார்பில் மரியாதை செலுத்தப்பட்டது. எம்ஜிஆர் திடல் பகுதியில் திருவள்ளூர் தெற்கு மாவட்ட கழக மாணவரணி மாவட்ட செயலாளர் டேவிட் ராஜன் தலைமையில் மொழிப்போர் தியாகிகளுக்கு வீரவணக்க நாள் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இதில் திருவள்ளூர் தெற்கு மாவட்ட கழக செயலாளர் அலெக்சாண்டர் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டு உயிர்நீத்த தியாகிகளுக்கு வீரவணக்கம் செலுத்தினர். இந்நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். கன்னியாகுமரி கிழக்கு மாவட்ட மாணவரணி சார்பில் தமிழ் மொழிக்காக உயிர்நீத்த தியாகிகளுக்கு வீரவணக்கம் செலுத்தப்பட்டது. குமரி கிழக்கு மாவட்ட மாணவரணி செயலாளர் மனோகரன் தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் அதிமுக மாவட்ட கழக செயலாளர் என் தளவாய் சுந்தரம் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு வீரவணக்க நாள் சிறப்புரையாற்றினார். இதில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நாஞ்சில் முருகேசன் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டு மொழிப்போர் தியாகிகளுக்காக மரியாதை செலுத்தினர். கடலூர் மாவட்டம் பாதிரிக்குப்பத்தில் கடலூர் வடக்கு மாவட்ட அதிமுக மாணவரணி சார்பில் மொழிப்போர் தியாகிகளுக்கான வீரவணக்க நாள் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இதில் அதிமுக முன்னாள் அமைச்சரும் கடலூர் வடக்கு மாவட்ட கழக செயலாளர் MC சம்பத் பங்கேற்று சிறப்புரையாற்றினார். முன்னதாக இந்தி திணிப்பை எதிர்த்து இன்னுயிர் நீத்த தியாகிகளின் புகைப்படத்திற்கு மலர்தூவி மரியாதை செய்து மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டது. இந்நிகழ்வில் மாவட்ட அவைத்தலைவர் சேவல்குமார் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலர் பங்கேற்றனர். தேனி மேற்கு மாவட்ட அதிமுக சார்பில் தமிழுக்காக உயிர்நீத்த தியாகிகளுக்கு வீரவணக்க நாள் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. உத்தமபாளையம் பகுதியில் மேற்கு மாவட்ட மாணவரணி செயலாளர் பாலமணி மார்பன் தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் மாவட்ட கழக செயலாளர் STK ஜக்கையன் உள்ளிட்ட ஏராளமான கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டு இந்தி மொழி திணிப்பை புறக்கணித்து தமிழுக்காக உயிர்நீத்த தியாகிகளுக்கு மரியாதை செலுத்தினர். ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே குன்னூரில் நடைபெற்ற மொழிப்போர் தியாகிகளுக்கான வீரவணக்க நாள் பொதுக்கூட்டத்தில் அதிமுக முன்னாள் அமைச்சரும் விருதுநகர் மேற்கு மாவட்ட செயலாளருமான KT ராஜேந்திர பாலாஜி உரையாற்றினார். தெற்கு ஒன்றிய செயலாளர் கோட்டையூர் பெரியசாமி ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் மான்ராஜ், கழக மகளிர் அணி துணை செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான சந்திரபிரபா முத்தையா உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் பலர் பங்கேற்றனர். திருப்பூர் மாவட்டம் பிச்சம்பாளையம் புதூரில் தமிழ் மொழிக்காக இன்னுயிர் நீத்த தியாகிகளுக்கு அதிமுக சார்பில் வீரவணக்கம் செலுத்தப்பட்டது. அதிமுக மாமன்ற உறுப்பினர் தமிழ்ச்செல்வி கனகராஜ் ஏற்பாட்டில் திருப்பூர் மாநகர மாவட்ட மாணவரணி செயலாளர் AM சதீஷ் தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் திருப்பூர் மாவட்ட செயலாளர் பொள்ளாச்சி ஜெயராமன், திருப்பூர் வடக்கு அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் விஜயகுமார், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சிவசாமி உள்ளிட்டோர் பங்கேற்று மொழிப்போர் தியாகிகளின் திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தி சிறப்புரையாற்றினார். மேலும் இந்நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே மொழிப்போர் தியாகிகளுக்கு அதிமுக சார்பில் வீரவணக்கம் நாள் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. சாத்தூர் அருகே உள்ள ஆலங்குளத்தில் விருதுநகர் கிழக்கு மாவட்ட செயலாளர் RK ரவிச்சந்திரன் தலைமையில் பொதுக்கூட்டத்தில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் MSR ராஜவர்மன் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு தமிழ் மொழிக்காக இன்னுயிர் நீத்த தியாகிகளுக்கு உறுதிமொழி ஏற்று மரியாதை செய்தனர். நாகை மாவட்டம் திருமருகலில் இந்தி மொழி திணிப்பை எதிர்த்து தமிழ் மொழிக்காக உயிர் தியாகம் செய்த மொழிப்போர் தியாகிகளுக்கு அதிமுக சார்பில் மரியாதை செலுத்தப்பட்டது. இதில் மாவட்ட கழக செயலாளரும் கழக அமைப்பு செயலாளருமான OS மணியன் கலந்து கொண்டு மொழிப்போர் தியாகிகளுக்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார். மாவட்ட மாணவரணி விக்னேஷ் தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர்கள் ஜீவானந்தம், KA ஜெயபால் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு மரியாதை செலுத்தினர். திருவள்ளூர் மாவட்டம் பாடியநல்லூரில் புரட்சி தலைவரின் 109வது பிறந்தநாளை முன்னிட்டு கால்பந்து போட்டி நடைபெற்றது. கழக பொதுக்குழு உறுப்பினர் மனோகரன் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த கால்பந்து போட்டியை திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் மாதவரமூர்த்தி துவக்கி வைத்து வெற்றி பெற்ற அணியினருக்கு பரிசு கோப்பைகளை வழங்கினார். மேலும் இந்நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகள், பொதுமக்கள், விளையாட்டு வீரர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு கால்பந்தாட்டத்தை கண்டு ரசித்தனர். காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூரில் மொழிப்போர் தியாகிகளுக்கு கொட்டு மழையையும் பொருட்படுத்தாமல் அதிமுகவினர் மரியாதை செலுத்தினர். குன்றத்தூரில் மாவட்ட மாணவரணி செயலாளர் M திலக்குமார் தலைமையில் மொழிப்போர் தியாகிகளுக்கு வீரவணக்க நாள் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இதில் மாவட்ட கழக செயலாளர் V சோமசுந்தரம், கழக மகளிர் அணி செயலாளர் ப வளர்மதி உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூரில் அதிமுக மாவட்ட மாணவரணி சார்பில் நடைபெற்ற மொழிப்போர் தியாகிகளுக்கான வீரவணக்க நாள் பொதுக்கூட்டத்தில் அதிமுக நாடாளுமன்ற உறுப்பினர் தம்பிதுரை, முன்னாள் அமைச்சர் KC வீரமணி, சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் ஆகியோர் பங்கேற்று
தமிழ் மொழிக்காக உயிர்நீத்த தியாகிகளின் வரலாற்றையும் தமிழகத்தில் தமிழ் மொழிக்காக அதிமுக அரசு செய்த சாதனைகளையும் மக்கள் மத்தியில் எடுத்துரைத்து பேசினர். மாவட்ட மாணவரணி செயலாளர் தனஜெயன் தலைமையிலும் ஆம்பூர் நகர கழக செயலாளர் மதியழகன் மற்றும் மாதனூர் மேற்கு ஒன்றிய கழக செயலாளர் வெங்கடேசன் ஆகியோர் ஏற்பாட்டிலும் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் அதிமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கோவி சம்பத்குமார் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் பலர் பங்கேற்றனர். தமிழ் மொழிக்காக இன்னுயிர் நீத்த மொழிப்போர் தியாகிகளுக்கு பெரம்பலூர் மாவட்ட அதிமுக சார்பில் மரியாதை செலுத்தப்பட்டது. பெரம்பலூர் மாவட்ட பழைய பேருந்து நிலையம் அருகே உள்ள வானொலி திடலில் மொழிப்போர் தியாகிகளுக்கு வீரவணக்க நாள் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. பெரம்பலூர் மாவட்ட கழக செயலாளர் இளம்பை ரா தமிழ்ச்செல்வன் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சந்திரகாசி உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு மொழிப்போர் தியாகிகளுக்கு மரியாதை செலுத்தினர். திருவண்ணாமலை மாவட்டம் கொட்டக்குளம் கிராமத்தில் மொழிப்போர் தியாகிகளுக்கு வீர வணக்க நாள் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. தெற்கு மாவட்ட மாணவரணி பொறுப்பாளர் பரமநந்தல் பழனிசாமி ஏற்பாட்டில் முன்னாள் அமைச்சர் அக்ரி கிருஷ்ணமூர்த்தி, தலைமை கழக பேச்சாளர் வி.கே. பார்த்தசாரதி உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் பங்கேற்று தமிழ் மொழிக்காக இன்னுயிர் நீத்த வீரர்களுக்கு மரியாதை செலுத்தினர். மதுரை ஒத்தக்கடையில் அதிமுக மாணவரணி சார்பில் மொழிப்போர் தியாகிகளின் வீரவணக்க நாள் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட கழக அமைப்பு செயலாளர் வி. ராஜன் செல்லப்பா, தேர்தல் வருவதால் மொழிப்போர் தியாகிகளுக்கு நினைவேந்தல் நடத்தும் ஸ்டாலின் கடந்த ஆண்டு ஏன் நடத்தவில்லை என கேள்வி எழுப்பினர். உண்மையான வீர வணக்க நாளை நினைவு கூறுவது அதிமுக தான் எனவும் கூறினார். மாணவரணி கிழக்கு மாவட்ட செயலாளர் முத்துகிருஷ்ணன் தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். நாட்டின் 77ஆம் ஆண்டு குடியரசு தினத்தை ஒட்டி கடலூர் மாவட்டம் சிதம்பரம் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் குடியரசு தின விழா கொண்டாடப்பட்டது. இதில் கடலூர் கிழக்கு மாவட்ட செயலாளரும் சிதம்பரம் அதிமுக சட்டமன்ற உறுப்பினருமான கே.ஏ. பாண்டியன் தேசிய கொடியை ஏற்றி வைத்து மரியாதை செலுத்தினார். பின்னர் பொதுமக்களுக்கும் கழக நிர்வாகிகளுக்கும் இனிப்புகளை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் மாவட்ட அவைத்தலைவர் M.S.M. குமார் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதியில் புதிய திட்டப்பணிகளை அதிமுக நாடாளுமன்ற உறுப்பினர் மு. தம்பிதுரை துவக்கி வைத்தார். கொல்லப்பட்டி கிராமத்தில் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் மு. தம்பிதுரையின் தொகுதி மேம்பாட்டு நிதியில் இருந்து 15 லட்சம் ரூபாய் மதிப்பில் புதிய பல்நோக்கு கட்டடம் கட்டுவதற்கு நிதி ஒதுக்கப்பட்டு பூமி பூஜை நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட அதிமுக நாடாளுமன்ற உறுப்பினர் மு. தம்பிதுரை பணிகளை துவக்கி வைத்தார். இதில் அதிமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சி. ராஜேந்திரன், அம்மா பேரவை இணைச் செயலாளர் வெற்றி செல்வம் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் அருகே ஈரோடு அதிமுக மேற்கு மாவட்ட கழக மாணவரணி சார்பில் மொழிப்போர் தியாகிகள் வீர வணக்க நாள் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. சத்தியமங்கலம் அருகே உள்ள வடக்குப்பேட்டையில் ஈரோடு புறநகர் மாணவரணி மாவட்ட செயலாளர் பிரதீப் தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் ஈரோடு புறநகர் மேற்கு மாவட்ட செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான A.K. செல்வராஜ், அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் பன்னாரி ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர். கூட்டத்தில் கழக நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். 77வது குடியரசு தினத்தையொட்டி விருதுநகர் மேற்கு மாவட்ட கழக அலுவலகத்தில் நடைபெற்ற குடியரசு தின விழாவில் அதிமுக மேற்கு மாவட்ட செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான K.T. ராஜேந்திர பாலாஜி தேசிய கொடியை ஏற்றி வைத்து மரியாதை செலுத்தினார். இதையடுத்து சேலை, வேஷ்டி உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளையும் பொதுமக்களுக்கு அதிமுக முன்னாள் அமைச்சர் வழங்கினார். பின்னர் 2026ஆம் ஆண்டு தேர்தல் பணிகள் குறித்து கழக நிர்வாகிகளுடன் அவர் ஆலோசனை மேற்கொண்டார். இதில் கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். புரட்சித் தலைவர் எம்ஜிஆரின் 109வது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு வடசென்னை வடக்கு கிழக்கு மாவட்ட அதிமுக சார்பில் RK நகர் மேற்கு பகுதிக்கு உட்பட்ட தண்டையார்பேட்டை, நெடுஞ்செழியன் நகர், சஞ்சய் காந்தி நகர் உள்ளிட்ட இடங்களில் வசிக்கும் 650 குடும்பங்களுக்கு மாவட்ட கழக செயலாளர் RS ராஜேஷ் நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். இந்த நிகழ்வில் கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். கடலூர் தெற்கு மாவட்டம் குறிஞ்சிப்பாடியில் அதிமுக சார்பில் மொழிப்போர் தியாகிகளுக்கான வீர வணக்க நாள் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இதில் கழக அமைப்பு செயலாளர், கடலூர் தெற்கு மாவட்ட கழக செயலாளர் சொரத்தூர் ராஜேந்திரன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் MP.S. சிவசுப்பிரமணியன் ஆகியோர் பங்கேற்று உரையாற்றினர். கொட்டும் மழையிலும் ஏராளமான கழக நிர்வாகிகள், பொதுமக்கள் கலந்து கொண்டனர்.
திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணியில் 77வது குடியரசு தின விழா முன்னாள் அமைச்சரும் அதிமுக சட்டமன்ற உறுப்பினருமான சேவூர் எஸ் ராமச்சந்திரன் தலைமையில் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் மகாத்மா காந்தியின் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. இதனைத் தொடர்ந்து தேசிய கொடி ஏற்றப்பட்ட நிலையில் பள்ளி மாணவர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டது. ஈரோடு மாவட்டம் பவானி சட்டமன்ற தொகுதி மயிலம்பாடியில் இந்தி மொழி திணிப்பை எதிர்த்து உயிர் நீத்த தியாகிகளுக்கான வீரவணக்க நாள் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. முன்னாள் அமைச்சரும் பவானி சட்டமன்ற உறுப்பினருமான KC கருப்பணன் தலைமையில் பெருந்துறை சட்டமன்ற உறுப்பினர் ஜெயக்குமார் முன்னிலையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் கழக நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் பலர் பங்கேற்று வீரர்களுக்கு மரியாதை செலுத்தினர். ராணிப்பேட்டை கிழக்கு மாவட்ட மாணவரணி சார்பில் மொழிப்போர் தியாகிகளுக்கு வீரவணக்க நாள் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. மாவட்ட செயலாளர் பிரபு தலைமையில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் அரக்கோணம் சட்டமன்ற உறுப்பினரும் எதிர்க்கட்சி துணை கொறடாவுமான சு ரவி, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மைதிலி திருநாவுக்கரசு உள்ளிட்டோர் பங்கேற்று தமிழ் மொழிக்காக இன்னுயிர் நீத்த தியாகிகளுக்கு மரியாதை செலுத்தினர். இந்நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகள் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டு மொழிப்போர் தியாகிகளுக்கு மரியாதை செலுத்தினர். குடியரசு தினத்தையொட்டி தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் நடைபெற்ற குடியரசு தின விழாவில் அதிமுக வடக்கு மாவட்ட செயலாளரும் அதிமுக சட்டமன்ற உறுப்பினருமான கிருஷ்ணமுரளி மூவர்ண தேசிய கொடியை ஏற்றி வைத்தார். பின்னர் அவர் பொதுமக்கள் மற்றும் கழக நிர்வாகிகளுக்கு இனிப்புகளை வழங்கினார். இதில் கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். 77வது குடியரசு தினத்தையொட்டி செங்கல்பட்டு மாவட்ட மதுராந்தகம் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் நடைபெற்ற விழாவில் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் மரகதம் குமரவேல் தேசிய கொடியை ஏற்றி வைத்து மரியாதை செலுத்தினார். தொடர்ந்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் மற்றும் காலை உணவு வழங்கினார். இந்நிகழ்வில் கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு தேசிய கொடிக்கு மரியாதை செலுத்தினர். திருநெல்வேலி மாநகர் மாவட்ட மாணவரணி சார்பில் மொழிப்போர் தியாகிகளுக்கான வீரவணக்க நாள் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய நெல்லை மாநகர் மாவட்ட கழக செயலாளர் தச்சை கணேசராஜா திமுக ஆட்சியையும் திருநெல்வேலி மாநகராட்சி நிர்வாகத்தையும் கடுமையாக விமர்சித்தார். இந்நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகள் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். சிவகங்கை மாவட்ட அம்மா பேரவை சார்பில் திமுக அரசின் அவலங்களை மக்களுக்கு எடுத்துரைக்கும் விதமாக பிரசுரங்கள் வழங்கப்பட்டது. அரசு ஊழியர்கள், ஆசிரியர்களுக்கு திமுக அளித்த பொய் வாக்குறுதிகள், சட்டம் ஒழுங்கு சீர்கேடு, விலைவாசி உயர்வு ஆகியவற்றை சுட்டிக்காட்டும் வகையில் தேவக்கோட்டை பேருந்து நிலைய சுற்றுவட்டார பகுதிகளில் மக்களுக்கு பிரசுரங்கள் வழங்கப்பட்டது. இந்நிகழ்வில் கலந்து கொண்ட சிவகங்கை சட்டமன்ற உறுப்பினரும் மாவட்ட கழக செயலாளருமான PR செந்தில்நாதன் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் மக்களுக்கு பிரசுரங்களை வழங்கி சிறப்பித்தனர். திருச்சி புறநகர் வடக்கு மாவட்டம் மண்ணச்சநல்லூர் தொகுதிக்குட்பட்ட திருப்பஞ்சீலி பகுதியில் மொழிப்போர் தியாகிகளுக்கான வீரவணக்க நாள் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. அதிமுக மாவட்ட மாணவரணி செயலாளர் அறிவழகன் ஏற்பாட்டில் நடந்த இக்கூட்டத்தில் அதிமுக புறநகர் வடக்கு மாவட்ட செயலாளரும் அதிமுக முன்னாள் அமைச்சருமான பரஞ்சோதி, கழக MGR இளைஞரணி செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான NR சிவபதி ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரை ஆற்றினர். இதில் அதிமுக முன்னாள் அமைச்சர் பூனாட்சி, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் இந்திரா காந்தி, சிறுபான்மையினர் நலப்பிரிவு மாநில துணை செயலாளர் RS புல்லட் ஜான் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். கடலூர் மாவட்டம் குறிஞ்சிப்பாடியில் திமுக உள்ளிட்ட மாற்றுக் கட்சியை சேர்ந்த ஏராளமானோர் அதிமுகவில் இணைந்தனர். மாவட்ட பாசறை தலைவர் S அருள்முருகன், கிளை கழக செயலாளர் ஜோதிமணி ஆகியோரின் ஏற்பாட்டில் வேகா கொள்ளை கிராமத்தைச் சேர்ந்த திமுக உள்ளிட்ட மாற்றுக் கட்சியை சேர்ந்த ஏராளமானோர் அதிமுகவில் இணைந்தனர். புதிதாக அதிமுகவில் இணைந்தவர்களுக்கு கழக அமைப்பு செயலாளரும் கடலூர் தெற்கு மாவட்ட செயலாளருமான சொரத்தூர் ராஜேந்திரன் கழக துண்டு அணிவித்து வாழ்த்தினார். நாட்டின் 77வது குடியரசு தினத்தையொட்டி சிவகங்கை சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் PR செந்தில்நாதன் தேசிய கொடியை ஏற்றி வைத்து பொதுமக்களுக்கு இனிப்புகளை வழங்கினார். இதேபோல் சிவகங்கை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற குடியரசு தின விழாவிலும் அவர் பங்கேற்றார். இந்நிகழ்ச்சிகளில் மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் இளங்கோவன் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். 77வது குடியரசு தினத்தையொட்டி சென்னை மதுரவாயலில் அதிமுக முன்னாள் அமைச்சரும் திருவள்ளூர் மத்திய மாவட்ட செயலாளருமான பெஞ்சமின் அவரது இல்லத்தில் தேசிய கொடியை ஏற்றி வைத்து மரியாதை செலுத்தினர். பின்னர் பொதுமக்கள் மற்றும் கழக நிர்வாகிகளுக்கு இனிப்புகளை வழங்கினார். இதில் கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர்.